ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வெல் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 27 அடிக்கு 35 அடின்ற சைஸோடு இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடை சுற்றி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்குது. இது வந்து பில்டிங்கோட ஏரியா வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் தான் இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஸ்டேர் கேஸோட டாப் வியூ தெரியும் நம்மளுக்கு. ஸோ கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. ஸோ டியூஷன் எடுக்கிறனால அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு சின்ன ரூமாக இருந்தால் கூட போதும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஹாலோட ஸ்பேஸும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும். ஸ்டேர் வந்து அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்டேர் கேஸோட இது வந்து அங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அது போக வந்து 2 பெட்ரூம் அண்ட் 2 டாய்லெட்கான ஆப்ஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் இங்கேருந்து வந்தோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து படிக்கட்டு தாங்க. இந்த படிக்கட்டோட ஸ்பேஸ் இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேருந்து என்ட்ரு ஆகணும்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து 12 அடி 8 இன்ச்சிலேருந்து 12 அடி 10 இன்ச்சுன்ற சைஸில் ஹாலோட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து இந்த இடமும் இங்கேருந்து இந்த இடமும் இந்த கிளியரன்ஸ் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த இடத்துல உள்ள ஸ்பேஸை தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா அவங்க வந்து டியூஷன் எடுக்கிறாங்களாம். ஸோ பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கணும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே வந்து தான் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். அதை ஆஃபீஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 7 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 10 ஃபீட்ன்ற சைஸுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது போக வந்து அவங்க வந்து லைக் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. லைக் நம்ம மெட்டீரியல் எல்லாம் டெலிவரி பண்ணுவோம் இல்லையா, அமேசான், மீஷோ அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமாக இருந்தாலும் ஓகே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஸோ ஹாலோட ஸ்பேஸ் இந்த அளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ஹாலை பொறுத்த அளவுக்கு நம்ம டிவி கேபினெட் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல டிவி கேபினெட்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே சோஃபாக்கான வியூ வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு பூஜா ஷெல்ஃப் மாதிரியான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேர் கேஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 அடி தான். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு டச் ஆகும் தலைக்கு. மீதி உள்ள ஸ்பேஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு ஹெட்டுக்கு வந்து டச் ஆகாது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இதுக்கு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்பேஷியஸாக தாங்க இருக்கும். ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து படிக்கட்டு வர்றது பிடிக்காது. பட் ஆனால் இந்த கிளைண்ட்டுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு கூட கேட்டிருந்தாங்க. நான் ரஃபாக தான் இந்த ஸ்கெட்ச் அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதே மாதிரி எங்களுக்கு கொடுங்க மேடம், எனக்கு வந்து ஹால் நல்லா கிளியரன்ஸ் ஸ்பேஸாக வேணும்னு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இது போக அவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஆல்ரெடி பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த பிளான் பார்த்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறது தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு மேடம். ஏன்னா எனக்கு நல்லாவே ஹால் ஸ்பேஷியஸாக இருக்கணும். நிறைய மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நான் அட்டன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய வீட்டில். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்க. நான் வந்து அதை தான் சொன்னேன், மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வர ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த மாதிரி தான் நான் ஒரு வீட்டோட வீடியோவும் பார்த்து வச்சுருந்தேன், நீங்களும் கரெக்டாக இதே மாதிரி அனுப்பினீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட். சம்டைம்ஸ் அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பு பிடிக்காது. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்சனால நம்ம அதே ப்ரொசீட் பண்ணியாச்சு. ஸோ ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வந்தோம்னா கிச்சன் தாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 அடிங்க. நல்லாவே கன்வீனியண்ட்டான ஸ்பேஸ் தான். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எல் டைப் ஸ்லாபுக்கான ஆப்ஷன் கொடுத்தா இன்னுமே நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். கேஸ் ஸ்டவ் சிங்க்குக்கான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். அதுலேருந்து பேக் சைடு வந்தோம்னா காமன் டாய்லெட் தான். 8 அடிக்கு 4 அடி. அண்ட் பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா பேக் டோருக்கான ஆப்ஷனும் கொடுத்தாச்சுங்க. அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம்ங்க. 12 அடிக்கு 11 அடின்ற சைஸில் பெட்ரூம்க்கான ஆப்ஷன். இதில் அட்டாச் டாய்லெட் 4 அடிக்கு 10 அடி. ஸோ இந்த ஃபுல் ஸ்பேஸுமே யூஸ் பண்ணுமா அப்படின்னா ஒரு 2 அடி அளவுக்கான ஸ்பேஸ் வந்து ஒரு சின்னதான ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு பெரிய மிரர், சேவிங் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் ஷேவ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரியான காம்பினேஷன்ஸில் இங்கே கொடுத்துக்கலாம். அது போக மீதி இருக்கிற ஸ்பேஸை வந்து டாய்லெட் ஒரு 4/6 டாய்லெட் இருந்தாலும் ஓகே, 4/6.5 இருந்தாலும் ஓகே. ஸோ அது எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெயினாக 2 பெட்ரூமும் ஒரு காமன் டாய்லெட் இருந்தாவே போதும்னாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம் பெருசாகவும் தேவையில்லைன்னு சொன்னனால நான் இங்கே டாய்லெட்டுக்கான ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த பெட்ரூம்க்கு அவங்க அட்டாச் டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெட்ரூம்க்கு ஒரு காமன் டாய்லெட் தான். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் 12 அடிக்கு 11 அடின்னு ரெண்டுமே சேம் சைஸ்க்கே கேட்டிருந்தாங்க. அதுவுமே கரெக்டாக அமைஞ்சிட்டு ஸோ அந்த மாதிரி பெட்ரூம் சைஸ் கொடுத்தாச்சு. இதுக்கான டோர் இங்கே கொடுத்துருக்குங்க. ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளானு. ஸோ இது போக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இவங்க படிக்கட்டு மேலே ஏறி வந்து இந்த ஹால் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும் மேலே.
ரிமைனிங் ஃபுல் ஸ்பேஸ் வந்து டெரஸ் தான். ஸோ இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது மட்டும் அவங்களுக்கு செப்பரேட்டாக நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டிசைன் வரும்போது உங்களுக்கு படிக்கட்டுக்கு கீழே வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வரும். அவுட்டர் வியூவில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆக்வர்டாக இருக்காது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது தான். என்ன படிக்கட்டோட கீழே போர்ஷன் இந்த அளவுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே கவரப் ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு அது ஆக்வர்ட் டிசைன்ஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இதுக்கு கீழே கூட ஒரு லைக் ஃபிஷ் டேங்க்லாம் பிளான் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஒரு சஜஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ரூஃபாக கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஹை சீலிங் வாலாக கொடுக்கும்போது இந்த டிஃபெக்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருக்குன்ற ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு கட்டி முடித்தாங்கன்னா அவங்களும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய வீடியோஸ் நிறைய கிளைண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வீடு ஃபினிஷ் ஆகணும்னு. நம்மளுக்கும் அடிக்கடி அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து பிளானுக்கான டிசைன்ஸ், பிளானுக்கான சைஸஸ்ன்னு நிறைய சைஸஸ் அனுப்புகிறீங்க. உங்களுக்கு பர்டிகுலரான சைஸுக்கு வந்து பிளான் வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமருக்கு போடுற பிளான் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த சைஸுக்குன்னு நான் போடுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. ஏன்னா கிளைண்ட்டுக்கு நம்ம போடுறதே நம்ம காட்டினோம்னா அது கூட நிறைய பேருக்கு யூசேஜ் ஆகுன்றதுக்காக நான் அந்த மாதிரியே வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இதுதாங்க கம்ப்ளீட்டான ஒரு வீட்டோட பிளான். ஏன்னா நம்மளுக்கு பிளான் பண்ணணும், எலிவேஷன் பண்ணணும், 3D டிசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணுறதை வந்து ஒரு சின்னதான கிளிப்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஹாலோட ஸ்பேஸ், டிவி கேபினெட், சோஃபாக்கான ஆப்ஷன். அண்ட் இங்கே வந்து நம்ம பெட்டு பிளேஸ் பண்ணும்போது கூட இந்த இடத்துல வந்து பெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு வார்ட்ரோப் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். வார்ட்ரோப்போட சைஸஸ்லாம் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி அகலத்துக்கு கொடுக்கலாம். 5 அடி 3 அடி இதெல்லாம் வந்து பீரோ சைஸஸ் மாதிரியே நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஒரு 5 அடி அகலத்துக்கு கொடுத்துக்கலாம், நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 5 ஃபீட் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கூட ஒரு 5 ஃபீட்டுக்கு இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி இந்த மாதிரியான சின்னதான ரூமுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அவங்க வந்து பசங்களுக்கு வந்து டீச்சிங் சொல்லிக் கொடுக்குற இடம், டியூஷன் மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுவே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இன்னொரு ஆப்ஷனாக என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையில்லை, வீட்டுக்குள்ளே வர்றது தேவையில்லைன்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஷட்டரோ இல்லை டோர் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவுட்ரு வியூவிலேருந்து கூட இதை நல்லாவே கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான் பண்ணுறதுலேயே வந்து ரொம்ப மெயின் வந்து நீங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ஆஃபீஸ் ரூமை தூக்கிட்டு போய் நான் சென்ட்ரலையோ இல்லை இந்த பக்கமோ கொடுத்தோம்னா அது வந்து ரோடு வியூவுக்கு அவங்க யூசேஜ் பண்ண முடியாது. இங்கே ரோடு இருக்கனால இந்த இடத்துல ஒரு ஷட்டர் வச்சு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு டாய்லெட் ஆப்ஷன் ஏன் இங்கே கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே அவங்க ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் கூட 2 டிவைட் பண்ணி இதுக்கும் ஆஃபீஸ் ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக இந்த ரூமுக்கும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இதையும் கொடுத்தேன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க இதை வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஷட்டர் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒரு ஷாப்பாக கூட அவங்க ஒரு ரெண்டல் பர்பஸ் கூட இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ரெண்டல் பர்பஸ் கொடுக்கும்போது ஷாப்புக்கு டாய்லெட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷனோடு இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு ரெண்ட்டும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நிறைய ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் இருக்கும், ஆனால் அந்த டாய்லெட் போர்ஷன்ஸ்லாம் இருக்காது இல்லையா? ஸோ பாத்ரூம்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ரெண்ட்டு கூட இன்னும் கூட அதிகரித்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சேவிங்காக தாங்க இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான். ஸோ 3 பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், சில்ட்ரன் யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரூம். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க பசங்களே வந்து ஒரு சின்னதான ஸ்டடி ரூமாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம், பேக் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. நல்லா ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு பெரிய சைஸ் டாய்லெட்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது 8 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் அவ்வளோலாம் வேணாம், ஒரு சின்ன சைஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இதில் ஒரு சின்னதான ஜஸ்ட் ஒரு டாய்லெட் போர்ஷன் மட்டும் கொடுத்துட்டு பேக் சைடில் ஒரு ஸ்டோர் ரூம்க்கான வியூ கூட கிச்சனுக்கான ஸ்டோர் ரூமாக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி பிளான் டிசைன்ஸ்லாம் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன் தேவைப்பட்டால் மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் இன்னும் கூட மோட்டிவேஷனலாக இருக்கும் இல்லையா? ஸோ லைக் பண்ண தான் நம்மளுக்கும் வந்து இன்னும் அடுத்தடுத்த பிளான் போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் இந்த வீட்டோட நான் போட்டிருக்க பிளானை வந்து வீடுமே கட்டி எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஆனால் லைக் மட்டும் போடவே மாட்டீங்க. ஸோ லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.